சரி பாப்பா அப்படி சரி வாசல் மட்டும் பாதிட்டு போகணும் அப்புறம் நான் போயிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக தான் பாதிக்கிறேன் பாதிட்டு போகிறேன் கையில் வச்சு இந்த வாசு உனக்கு என்ன வேணும்? சரி அழிச்சு போய்கிட்டே இருக்கு தம்பி, அழிச்சு போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் நீங்க எங்க வரீங்க? எம்எம்டியா? அப்புறம் இத்தனை வருஷமா இதான் தொழிலேவா? 1965 ஸ்டார்ட். ஒரு பைசா 2 பைசா இது வரைக்கும் தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 4 சம்பளம் மட்டும் 8 பேரம் இருக்கேன். நான் போகாத இடம் கிடையாது, அத்தனை சுத்தினேன். இன்றைக்கு நான் வேலையை எடுத்துக்கிறத ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். இதை நான் வேலையாவே எடுத்துக்கிறேன். பிள்ளையோட சிரிக்கேன்னு பேச, அது நான் சிரிக்க, இப்படியே போது நல்லா போயிட்டு இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொழில். இந்த சின்ன அதோட தொழில் போக தெரியாது எனக்கு. இப்படி நான் வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் எனக்கு. இப்ப என்ன செய்றீங்க? இப்ப என்ன பார்த்தா மறுபடியும் பார்த்தா ஒரு ஸ்கூட்டர் போடுவோம். பட்ட போல குண்டக மண்டகத்தேன் போய் அந்த பையன் ராத்திரி தானே லைட் நீ பாரு இப்ப லைட் போட சொல்ற விவரம் கட்டவைய பாரு எப்படி முடிக்காண்டு வருது. ஒரு மார்க் மதிப்பான் பொறுப்பு ஸ்கூட்டர் சும்மா வாட்சி ஒவ்வொரு டிசைன் 4 டிசைன் பார்க்கலாம். ஒரே டிசைன் ஒன்று தானே வரும். ஒரு ஆள் வாத்து செய்யலாம், ஒரு ஆள் தேல் செய்யலாம், ஒரு ஆள் பாம்பு செய்யலாம், ஒரு ஆள் மயில் செஞ்சுட்டே இருந்தா எல்லா டிசைனும் பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ஆமாங்கய்யா, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு போட்டோ இப்படி எத்தனையோ டிசைன் செய்யலாம். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற பொம்மை செய்யுங்க. இங்க எல்லாம் வாங்கிச்சு போட்டோ எடுத்துட்டாங்க. பொம்மை செய்யுங்க. நல்ல ரிஸ்கான பொம்மை செய்யுங்கண்ணா. நல்ல பெரிய பொம்மை கொஞ்சம் நல்லா இது வரைக்கும் பார்க்காத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வர இதை பத்தி தான் பேசுறேன். வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருக்கேன். கல்யாணத்துக்கு போறேன், பிறநாள் அந்த மாதிரி தேவை அப்படிங்கிறது வந்து நிறைய கஷ்டமான பொம்மை செய்யுங்க. கஷ்டமான பொம்மை மண்டபத்துல போய் நின்றுட்டீங்கன்னா அதோட இது மிகப்பெரிய கலை. இது ஒரு கஷ்டமான இதான் செஞ்சுக்கிட்டு இப்போ நான் சேர்ந்து வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு யானை மாதிரி சேலம் பார்க்குறேன். கால் வடிவமாக இருக்குங்க. ஒரு காலையில் தான் தம்பி எங்கே நம்ம மிட்டாய் வைக்கிறாங்களோ சரி நம்ம மிட்டாய் வைக்கிறாங்கலாம் கிடையாது. ஏதோ நாங்கள் கஷ்டப்பட்ட மிட்டாய் வைக்கிறோம். யாரும் சொல்ல யார் வைக்க போகிறாங்க, அவங்க பார்க்காத மிட்டாயா? உனக்கு பேதம் வந்து நான் கேட்டுதான் தம்பி. ஏய் சுபாஷ் டக்குன்னு சாப்பிட்டியா? ஏய் தள்ளுடா. எலிபென்ட் இது எனக்கு கஷ்டமானது வந்து இந்த மாதிரி தொழில் செய்யறது தான். இதுதான்
மற்றதெல்லாம் நான் ஈஸியா செய்வேன். அந்த யானை, சிங்கம், கரடி, புலி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் இந்த மாதிரி சொன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேலைப்பாடு. ஆனா இந்த அளவு முட்டைக்கு காசு எனக்கு கொடுக்க மாட்டாங்க சின்ன பையங்க. அதனால வந்து இதெல்லாம் நான் மறைச்சிக்கிறது. ஏன்னா சின்ன பையன் அழுவாங்க, அவங்க அடிப்பாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்றது. அப்படியே கையில எழுதி வச்சுக்கோங்க. அப்படி நிக்காது இல்ல சும்மா அப்படி பிடிச்ச மாதிரி எப்படி காட்டுங்கண்ணா? நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அதான்